நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு ஃபாத்தி. டி ஷமீர், என்னடா இதெல்லாம்? நீ இப்படி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் பாப்பாவோட போனுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. இது என்னடா? இப்படிலாம் நீ பண்ணலன்னு சொல்லுடா. என்னன்னு சொல்லுவான்? அதுல இருக்கிறது நான் இல்லன்னு சொல்லுவானா, இல்ல நான் குடிக்கவே இல்லன்னு சொல்லுவானா? பாப்பா இருங்க பாப்பா, அவன் சொல்லட்டும். நீங்க அவன் சொல்றதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாம அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? எப்பவுமே அண்ணனும் சக்தியனும் சேர்ந்து சும்மா சர்பத் குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வெளியெல்லாம் போவாங்க. அப்படி கூட இருக்கலாம். நீங்க தேவையில்லாம அவனை சந்தேகப்படாதீங்க. ஓ, அப்ப இதுல இவனுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிறது சர்பத்துன்னு சொல்ல வரியா? இல்ல சர்பத்தை குடிச்சிட்டு ஒருத்தன் பேசுற மாதிரியா இவன் பேசியிருக்கான்? சரி, அப்படியே இது சர்பத்தாவே இருக்கட்டும். அத அவன் வாயால சொல்லு. நான் குடிக்கல, சர்பத் தான் குடிச்சேன்னு. என்ன அமைதியா இருக்க? சொல்லுனே. சர்பத் குடிக்க தானே நீங்க சக்தியனாவும் போயிருப்பீங்க. சர்பத் தான் குடிச்சேன்னு சொல்லு. டி ஷமீர், நீ அமைதியா நிக்கிறத பத்தி எனக்கு பயமா இருக்குடா. குடிக்கலன்னு சொல்லுடா. அது நாங்க சர்பத் தாமா குடிக்க போனோம். அல்லா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. இக்க பாத்தீங்களா, என் பிள்ளை சர்பத்து தான் குடிக்க போயிருக்கான். தேவையில்லாம அவனை சந்தேகப்பட்டீங்களே. இரு ஃபாத்தி, சர்பத் குடிக்க போனோம்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அவன் சாராயம் குடிக்கவே இல்லைன்னு அவனை சொல்லு. சொல்லுடா, சர்பத் தான் குடிச்சேன், வேற எதையும் குடிக்கலன்னு சொல்லு. அது நாங்க சர்பத்து குடிக்க தாமா போனோம். ஆனா சர்பத்து குடிக்க போன இடத்துல அது எப்படி சரக்கா மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. தெரியாம தாமா அதை நான் குடிச்சேன். கேட்டியா ஃபாத்தி? என்னமோ உன் புள்ள குடிக்கவே இல்லைன்னு சொன்ன, இப்ப ஏதோ தெரியாம குடிச்சிட்டேன்னு சொல்றான். ஐயோ மாமா, அவர் சொல்றது உண்மைதான். அவரு குடிக்கணும்னு குடிக்கல, அவர் ஏதோ தெரியாம குடிச்சிட்டாரு. என்னம்மா, உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? ஐயோ இல்ல மாமா. பாருமா, அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. இனி இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு ஃபாத்தி. இதுக்கப்புறம் அம்மா அப்பா தங்கச்சின்னு உறவை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு அவனை வர வேணாம்னு சொல்லு. என்ன இக்கா நீங்க? இதை விட பெரிய விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு போய் நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, இதை விட பெரிய விஷயம் எல்லாம் இவன் பண்ணிருக்கான் தான். அப்பவே இவனை பையன் இல்லைன்னு சொல்லி நான் தலை முழுக்கி இருந்திருக்கணும். ஆனா அப்பெல்லாம் அது அடுத்தவங்களோட நல்லதுக்காக தான் பண்ணான்னு சொல்லி நீதான் என் வாயை அடைச்ச. ஆனா இப்ப இந்த காரியத்தை இவர் யாரோட நல்லதுக்காக பண்ணிருக்காரு? இந்த குடும்பத்துக்குன்னு சில ஒழுக்கம் இருக்கு. எப்ப அதை மதிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணானோ அப்பவே அவனுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு ஃபாத்தி. நாங்க போறோம் மாமா. ஆனா இப்ப நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. கூடிய சீக்கிரமே அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கலாமா? நீதான் அவனை தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனோ உனக்கு தான் தெரியல. போதும் மாமா, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்ல. எங்க குழந்தைய கொடுங்க, நாங்க கிளம்புறோம். குழந்தைய கொடுக்கணுமா? இவ ஏன் பேத்தி, இந்த வீட்டு வாரிசு. இவ இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. இந்த ஒழுக்கம் கிட்டவனை நம்பி என் பேத்தி இவன் கூட என்னால அனுப்ப முடியாது. என் பேத்தி இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. இங்க பாருமா, எனக்கு ஓ மேல எந்த கோபமும் கிடையாது. இந்த வீட்டுல நீ மருமகளா இல்ல, மகளா இருக்கலாம். ஆனா இவனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இதுக்கப்புறம் இப்படி ஒரு புள்ளையே எனக்கு இல்ல. இனிமே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, சாரா மட்டும்தான். என் மகன் எப்பவோ செத்துட்டான். என்னங்க அவர் என்னலாமா சொல்றாரு? நீங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற ஐஷு? தப்பு ஏன் மேல, நான் அமைதியா தானே இருக்கணும். என்னங்க தப்பு? நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க. அத கூட புரிஞ்சுக்காம அவர் பேசிட்டு இருக்காரு. சரி, அவர் புரிஞ்சுக்காம என்னமோ பேசிட்டோம். ஆனா அதுக்காக ரியாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ரியா இல்லாம நம்ம எப்படிங்க போறது? நம்ம போல ஐஷு, நான் போறேன். நீயும் ரியாவும் இங்கே இருங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க போறீங்கன்னா நாங்க மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? ஐஷு இங்க பாரு, இப்ப அவர் என் மேல இருக்கிற கோவத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப ரியாவை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு தெரியாம இல்ல. இப்ப ரியாவை கூட்டிட்டு நம்ம இங்கிருந்து போனோம்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நம்ம இந்த வீட்டு பக்கம் வரவே முடியாது. இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஆயிடும் ஐஷு. அப்படி ஆச்சுன்னா அதனால பாதிக்கப்பட போறது எல்லாரும் தான். ஏற்கனவே ஒரு தடவை நான் இந்த வீட்டை விட்டு போனதுனாலதான் அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாமையாயி அம்மா சாகுற நிலைமைக்கு போனாங்க. திரும்பவும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலாவே ஆனாங்க. இப்ப திரும்பவும் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்புறம் ரியா, பாட்டி தாத்தா மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கே தெரியும். அவங்க இல்லாம அவளாலையும் இருக்க முடியாது. இங்க அதுக்குன்னு நீங்க இல்லாம நாங்க எப்படிங்க இருப்போம்? நான் இல்லாமல எங்கேயும் போறது இல்ல ஐஷு. இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போறேன், அவ்வளவுதான். இந்த வீட்டை விட்டு நான் போனாலும் நான் எப்பவுமே உங்களோட தான் இருப்பேன்.
அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அதுக்கு நீயும் ரியாவும் இந்த வீட்ல இருக்கணும். எனக்காக இந்த வீட்ல இருப்பல்ல ஐஷு? இங்க பாருமா, உனக்கு உன் புள்ளையோட வாழ்க்கை முக்கியம். உன் புள்ள ஒழுக்கமா வளரணும், உன் புள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சா நீ இந்த வீட்ல இரு. இல்ல உன் புருஷன் தான் முக்கியம் நினைச்சா நீயும் அவன் கூடயே போ. என்னதான் படிப்பு இருந்தாலும் பெரிய டாக்டரா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவை ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாம என்னதான் படிப்பு பதவின்னு எல்லாம் இருந்தாலும் அதுல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. முதல்ல இவன் ஒழுங்கா இருந்தா தான் இவன் பிள்ளைய இவனால ஒழுங்கா வளர்க்க முடியும். இவனுக்கே ஒழுக்கம் இல்லைன்னு போது இவன் என் பேத்தியை எந்த லட்சணத்துல வளர்ப்பான்? இவன் கூட இருந்தா என் பேத்தியோட வாழ்க்கை தான் கெட்டு குட்டிச்சவரா போகும். அதனால என் பேத்தி நல்லா இருக்கணும்னா அதுக்கு என் பேத்தி இந்த வீட்டுல தான் இருக்கணும். இவனை நம்பி என்னால என் பேத்தி இவன் கூட அனுப்பி வைக்க முடியாது. இங்க பாருமா ஐஸ்வர்யா, உனக்கு உன் புள்ள முக்கியம் நினைச்சனா இந்த பக்கம் வா. இல்ல உன் புருஷன் தான் முக்கியம் நினைச்சா அவன் கூடயே கிளம்பி போ. போ ஐஷு. என்னங்க போன்னு சொன்னேன். எங்க உங்களை விட்டு நானும் ரியாவும் எப்படிங்க இருப்போம்? ரியாவை பத்தி உங்களுக்கே தெரியும். நீங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டா, தூங்க கூட மாட்டா. எப்படிங்க? அதுக்காக தான் ஐஷு உன்னை இங்க இருக்க சொல்றேன். நான் போறேன்னா அப்படியே உங்களை விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டேன் ஐஷு. இப்போ அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் அவருக்கு கூடிய சீக்கிரமே புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் அவரே என்ன புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுவாரு. அப்ப நான் இந்த வீட்டுக்கு வருவேன். ஆனா அது வரைக்கும் அம்மாவுக்காகவும் ரியாவுக்காகவும் நீ இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும். போ ஐஷு, ரியாவை பாத்துக்க. பார்த்து ரசிச்சேன்னு பார்வையில் நினைச்சேன்னு உங்கூட தாட என்னாலும் இருப்பேனே. ஓ தோழனா வருவேனே, தோள்களை தருவேனே, உன்னோட தானா எப்போதும் தொடர்வேனே. டேய் என்னடா உன் வாப்பா என்னதான் சொல்றாரு? என்ன சொல்றாரு? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. டேய் இல்லனாலும் இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே தானடா இருக்கீங்க. அது என்னடா வீட்டுக்கு வர சொல்லிட்டு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது? டேய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுன்னா அப்படி இல்லடா. இதுக்கப்புறம் நீ என் புள்ளையே இல்ல, ஒரேடியா போயிருன்னு அனுப்பி வச்சுட்டாரு. என்னது புள்ளையே இல்லன்ட்டாரா? ஆமாண்டா, அன்னைக்கு நம்ம சர்பத்து மாதிரி போய் சரக்கு அடிச்சோமே, அந்த விஷயம் என் வாப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லனாலே என் வாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப நல்ல பேரு. இதுல வேற நான் குடிச்சிட்டேன்னு தெரிஞ்சிருச்சா சும்மா இருப்பாரா? அதான் இதுக்கப்புறம் நீ என் பிள்ளையே கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போன சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. ஆமா, உன் பாப்பா உன்னை வீட்டு விட்டு அனுப்புறதுன்னு அதிசயமா? இதோட 10,000 தடவை அனுப்பிட்டாரு. அது ஏதோ ஒரு கோவத்துல அனுப்பியிருப்பாரு. அப்புறம் எப்படி இருந்தாலும் அவரால் பேத்தியை பார்க்காம இருக்க முடியாது. ரியாவுக்காக திரும்ப உங்களை சேர்த்துக்க தான் போறாரு. ஆமா, ஐஸ்வர்யா எங்க? அது ஐஸ்வர்யாவும் உள்ளதாண்டா இருக்காங்க. அவங்க இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. நான் தான் வெளியே வந்துட்டேன். என்னது அவங்க இந்த வீட்டுல தான் இருப்பாங்களா? அவங்களும் இருக்கிற வீட்டுல விட்டுட்டு வந்த? டி வாப்பா என் மேல இருக்கிற கோவத்துல இதுக்கப்புறம் ரியா இங்கதான் இருப்பா, ரியாவை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி நானும் ஐஷுவும் ரியாவை கூட்டிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல அவர் எங்களை சேர்த்துக்கவே மாட்டாரு. அப்புறம் உண்மையாவே எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம ஆயிடும். அதான் அவர் கோவம் போற வரைக்கும் ரியாவும் ஐஷுவும் இந்த வீட்லயே இருக்கட்டும்னு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஐஸ்வர்யா ரியாவையும் விட்டு நீ எப்படி இருப்ப? அது மட்டும் இல்லாம இப்ப ஐஸ்வர் இருக்கிற நிலைமையில அவளுக்கு எப்படி நீ தனியா விட்டுட்டு வந்த? டி தனியா எங்கடா விட்டுட்டு வந்தேன்? அம்மா சாரா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. டேய் அம்மா சாரா இருந்தா நீ இருக்கிற மாதிரி வருமாடா? அதுலயும் இப்ப ஐஷு வேற மனசுல வேற ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவ கூடவே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ எப்படி அவ கூட இருப்ப? டேய் நான் இந்த வீட்டை விட்டு தான் வெளியே வந்துட்டேன். அதுக்காக ஐஷுவை பார்க்காம இருந்துருவேனா? அவ என் கூட வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவ வீட்டுல இருக்கும்போது யாருக்கும் தெரியாம டெய்லி அவளை போய் பாத்துருக்கேன். இது ஏன் வீடுறா? என் பாப்பாக்கு தெரியாம என்னால இந்த வீட்டுக்குள்ள போய் ஐஷுவை பார்க்க முடியாதா? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா? டேய் இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீ யாருக்கும் தெரியாம ஐசுவை பார்க்க போனாலும் சரி, ஐசு விற்க போனாலும் சரி, ஆனா இதுல எங்கேயாவது என்ன மட்டும் நீ கூப்பிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல உன் பாப்பாவோட AK-47க்கு நான் பலியாக வேண்டியது. என் பொண்டாட்டியோட தாலி பாக்கியம் தானே என்னை காப்பாத்தி நான் இப்ப உயிரோட இருக்கேன். இதுக்கு மேலேயும் உனக்காக ஏதாவது பண்ண போய் கடைசியில உன் பாப்பா கையால என்ன பலி கொடுத்துறாதடா. டேய் ஒன்னு அவர் என்னடா பண்ண போறாரு? அப்படியே மாட்டினாலும் நான் தாண்டா மாட்டுவேன், உன்னையெல்லாம் மாட்ட வைக்க மாட்டேன். யாரு? நீ என்ன மாட்ட வைக்க மாட்ட? டேய் ஆபத்துன்னு வந்தா நீ எப்படி அந்தர்பல்ட்டி அடிப்பேன்னு எனக்கு தெரியும்டா. உன்னை நம்பி நான் உன் கூட வரமாட்டேன். டேய் அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஆனா இப்ப அது இல்ல பிரச்சனை. அன்னைக்கு சர்பத்துக்கு பதிலா சரக்கு மாறினது ஏதோ அந்த சர்வரோட மிஸ்டேக்கால தெரியாம நடந்துருச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா நம்ம குடிச்சது, நான் குடிச்சிட்டு பேசினதுன்னு எல்லாத்தையுமே யாரோ வீடியோ எடுத்து என் பாப்பா கிட்ட வரைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அப்போ அது தெரியாம நடந்தது இல்ல, யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க.
யாரோ என்னடா யாரோ அந்த காப்பித்தூள் மணியனோட வேலையா தான்டா இருக்கும். நீ சொல்ற மாதிரி அது அவனோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா நேரடியா நம்ம கிட்ட மோதினா எதுவும் நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் மறைஞ்சிருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றானோன்னு தோணுது. டேய், அதுக்கு தான்டா சொன்னேன், அந்த நாய் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு 4 மிதி மிதிச்சா எல்லாம் சரியாயிடும்னு. கண்டுபிடிப்போட சக்தி. இவ்வளவு நாள் அவனை பத்தி விசாரிக்க போய் கடைசியில அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான்னு ஐஷுக்கு தெரிஞ்சா அவ திரும்பவும் டிஸ்டர்ப் ஆயிடுவாளோன்னு யோசிச்சு தான் அவனை பத்தி விசாரிக்காமயே இருந்தேன். ஆனா இப்ப ஐஷு இங்க இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். இதுக்கப்புறம் அவ எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். டேய் மச்சான், ஆனா இப்ப உன்னால ஐஷு கூட ஃபுல் டைம் இருக்க முடியாது இல்லடா. ஒருவேளை நீ இல்லங்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது ஐஷு கிட்ட பிரச்சனை பண்ண வந்தா? டேய், அவ இருக்கிறது என் வாப்பா கிட்ட. என் வாப்பாவை மீறி அவனோட மூச்சு காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. நடைய பாரு பகை நடுங்கும் படைய பாரு ஓட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து ஓட்டு நடக்கும் புலிய பாரு அற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. பிராந்தன் போட்டோ வச்சதே வச்சான். அண்ணா பின்ன மாஸ்க் இல்லாத போட்டோ வச்சுடே. எனக்கு வேண்டி என்னெல்லாமோ பண்றான். அவன் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இனிப்ப அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க எந்த வழி? அத நான் சொல்லட்டுமா மின்னல்? என்ன மின்னல், நான் பார்க்க எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்க போலயே. ஐயடா, நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன? அங்கனெல்லாம் ஒன்றும் இல்ல. முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குமா முக்காடு? எந்த? ஐயோ, அது பழமொழிமா. உனக்கு தமிழே தெரியாது, அப்புறங்கிறது உனக்கு பழமொழியெல்லாம் தெரிய போகுது. அதை விடு. ஆனா உனக்கு என்ன பார்க்கணும்னு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. பார்க்கணும்னு இருக்குன்னு சொன்னா நீ என்ன இந்த மாஸ்க் கழட்டி உன் முகத்தை காமிப்பியா? ஓ, கழட்டிடுவனே. நீ மட்டும் எனக்கு ஓகேன்னு சொல்லு, இப்பவே இந்த மாஸ்க் கழட்டிடுறேன். அங்கன்னு நீ அந்த மாஸ்க் கழட்ட வேண்டாம். எனக்கு நின்று பார்க்கவும் வேண்டாம். வேண்டானா வேண்டாம். நீ தான் என்ன பாக்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டுட்டு இருந்த, அதுக்கு தான் வழி சொன்ன. வேண்டானா விட்டுரு. ஆனா ஒண்ணு மின்னல், நீ என்கிட்ட ஓகேன்னு சொல்லாம நான் இந்த மாஸ்க கழட்டவும் மாட்டேன். உன்னால நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கவும் முடியாது. நீ எங்க இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். அது சரி, இப்ப எதுக்கு வந்திருக்க அதை சொல்லு. வேற எதுக்கு? உனக்கு gift கொடுக்கதான். கிஃப்ட் எல்லாம் தர மனது தந்துட்டு போ. ஏ, என்ன என்னமோ டெலிவரி பாய் கிட்ட கொடுத்துட்டு போன சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வர வர நம்ம கிஃப்ட்டுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு. டேய், உனக்கெல்லாம் வீடு இருக்கா இல்லையா? இல்ல இங்கேயே குடியிருக்கியாடா நீ? இங்கே குடியிருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இருக்கும்டா இருக்கும். இனி இங்கே இருக்கிறதுக்காக ரெமா படத்துல வர மாதிரி லேடி கிட்ட போட்டாலும் போடுவ நீ. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. எனக்கே இது தோணாம போச்சு. அட பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அப்படியே செஞ்சு தொலைஞ்சிராத. பயப்படாத பயப்படாத, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஐயோ, செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஆனா இவன் நான் நம்பவும் முடியாது. ஏ ரேசு, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு வாயில வாஸ்து சரியில்லை. சரி சரி, gift கொடுக்கதானே வந்திருப்ப. இன்னைக்கு என்ன gift? ஏ முட்டைகோஸ், இன்னைக்கு கொடுக்கற gift உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கிற மாதிரி என்னடா gift? முட்டை பப்ஸா? முட்டை பப்ஸா எழுதி இருக்கா இவ? ஐயோ முட்டைகோஸ் மூஞ்சி, பப்ஸ் இல்ல, பாயாசம். பாயாசமா? ஆமா, அடை பாயாசம். உன்னோட ஃப்ரெண்டோட ஃபேவரட். உன் அம்மா செய்யற அடை பாயாசம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்க. உன் அம்மா எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. இது என் அம்மா செஞ்சது. என் அம்மாவும் ஓரளவுக்கு நல்லா தான் செய்வாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. டேய், பாயாசம் சொல்லினடா உன் கையிலே வச்சிருக்க. இங்க குடு. சைல்மா, நீ பேசிட்டு வா. நான் இந்த பாயாசத்தை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். என் முட்டைகோஸ் மூஞ்சி, உள்ள கொண்டு போய் வைக்கிறேன்ற சாக்குல நீயே எல்லாத்தையும் தின்னு தீத்துறாத. என் ஆளுக்காக என் அம்மா கிட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி செய்ய வச்சிருக்கேன். என் ஆளுக்கும் கொஞ்சம் மிச்சம் வை. டேய், என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியாடா? அவளுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் தின்னு தீத்துற மாட்டேன். அவளுக்கும் வைப்பேன். வச்சா சரி. அப்புறம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை பத்திரமா எடுத்து வை. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அட கஞ்ச பிசாரி பயலே, அவளுக்காக என்னெல்லாமோ பண்ணுவேன்னு சொன்னா கடைசில ஒரு பாத்திரத்தை கூட திருப்பி கேக்குற.
என் முட்டைகோஸ், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா என் வீட்டுல இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா என் அம்மா பையனை காணோம்னா கூட அவ்வளவு டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆனா வீட்டுல பாத்திரத்தை காணோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த பாத்திரத்தை நாளைக்கு திருப்பி கொண்டு போய் வைக்கணும், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். அത്ര கஷ்டப்பட்டு இப்ப யாரு இந்த பாயசம் செஞ்சு கொண்டு வர சொன்னது? செஞ்சு கொண்டு வராம எப்படி? உனக்கு பிடிக்கும்னு எழுதியிருக்கியே. எழுதியிருக்கிறது மட்டும் இல்ல, எழுதாம உனக்கு இன்னும் வேற ஏதாவது பிடிக்கும்னா சொல்லு, என் அம்மாட்ட சொல்லி செஞ்சு கொண்டு வரேன். டேய் எனக்கு நிறைய பிடிக்கும்டா, நான் சொல்லட்டாடா? என் முட்டைகோஸ், நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது சரி, சொல்றவகிட்ட கேட்காதீங்க, சொல்லாதவகிட்ட போய் உளுந்து உளுந்து கேளுங்க. சொல்லு மின்னல், உனக்கு என்ன தவிர இன்னும் வேற என்னெல்லாம் பிடிக்கும்? ஏடா ஃப்ராடே, எனக்கு நின்ன பிடிக்கும்னு ஆருடா சொன்னா? யார் சொல்லணும்? எனக்கே தெரியுமே உனக்கு என்ன பிடிக்கும்னு. எனக்கு நின்ன பிடிக்கல. பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்காது. பிடிக்கும். பாத்தியா, பிடிக்கும்னு சொல்லிட்ட. மனசுல இருக்கிறது தான் வாயில வரும். டேய், ஏன் வாயில இப்ப நல்லா வரும்? கையில பாயசத்தையும் கொடுத்துட்டு அதை குடிக்க விடாம இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கியே. முதல்ல கிளம்பி போடா, நாங்க பாயசம் குடிக்கணும். சரி சரி, இன்னைக்கு கிளம்புறேன். ஆனா நாளைக்கு கிஃப்ட் கொஞ்சம் ஸ்பெஷலானது. அதுக்கு உன் ஃப்ரெண்ட ரெடியா இருக்க சொல்லு. டேய், என்னடா என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஐயோ முட்டைகோஸ், உன் எக்ஸாம்பிள் எல்லாம் வேற லெவல் போ. ஐ லைக் யூ. அடிச்சி போடா இவனே, உன் கூட சேர்ந்து சேர்ந்து வாயில என்னலாமோ வருது. இனி நீ போனதுக்கு அப்புறம் இவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நம்மால எதுவும் சொல்லாது. மின்னல், முட்டைகோஸ் எதுவும் சொல்லாத, சரியா? ஆமா, நீ சொன்னது அப்படியே கேட்டுருவா பாரு. அது சரி, நாளைக்கு என்னமோ எங்களை ரெடியா இருக்க சொன்னீங்க, எதுக்கு? முட்டைகோஸ், உங்களை ரெடியா இருக்க சொல்லல, உன் ஃப்ரெண்டை தான் ரெடியா இருக்க சொன்னேன். மின்னல், நாளைக்கு உன்னோட ரொம்ப நாள் ஆசை ஒன்று நிறைவேற போகுது. அதனால நாளைக்கு காலையில காலேஜுக்கு லீவை போட்டு காலேஜ் கேட்டு கிட்ட நில்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது பிக்கப் பண்ணிக்கிறியா? அப்படியே எங்கடா கூட்டிட்டு போற? எங்கன்னு உன் ஃப்ரெண்டு கிட்டே கேளு, நான் வரேன். மின்னல், ஐ லவ் யூ. நாளைக்கு ரெடியா இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.